பெரியவர்கள் இல்லை, ஒதுக்கப்படுகிறார்கள். எக்ஸ்ட்ரா லக்கேஜ். இன்னைக்கு மருமகள் மாமனாருக்கும் மாமியாருக்கும் வைத்திருக்கிற பெயர், வயசில் மூத்தவங்களுக்கு வச்சிருக்கிற பெயர் லக்கேஜ். பிரயோஜனம் இல்லாத கழுதையின் மீது இருக்கிற பொதி மூட்டை. இவங்கெல்லாம் செத்தா நல்லா இருக்கும், ஒப்பனை சொல்றதா என்று நினைக்கிற, மாமனாரையும் மாமியாரையும் உதவாக்கரையாக நினைக்கிற பிள்ளைகள் சமூகத்தில் இருக்கிறார்கள். ஆண் பகுதியிலே சரி, பெண் பகுதியிலே சரி. மாமனார் நாறு நாரா கிழிக்காம விடமாட்டேன்னு சொல்ற மருமகனையும் கண்டிருக்கிறோம். பெரியவர்கள் மதிக்கப்பட வேண்டும். சமி அல்லாஹு லிமன் ஹமீதா எதனால வந்துச்சு? பெரியோர்களை மதித்ததால் கிடைத்ததுதான் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா. உங்களுக்கு வரலாறு தெரியும். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா எல்லா தொழுகையில எல்லாத்துலயும் அல்லாஹு அக்பர் தான். அல்லாஹு அக்பர். ருக்குக்கு போனா அல்லாஹு அக்பர், சுஜூதுக்கு போனா அல்லாஹு அக்பர். ஏன் ருக்குல இருந்து எந்திரிக்கும் போது மட்டும் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா? அபூபக்கர் ரலியல்லாஹு எப்பொழுதுமே முதல் சஃபில் முன்னால் தொழுகிற, இமாம் ஜமாத்தோடு தொழுகிற அபூபக்கர் ரலியல்லாஹு வருகிற போது ஒரு பெரிய மனிதர் முன்னால் போகிறார். அவருக்கு மரியாதை கொடுத்து பின்னாடியே வர்றாங்க. அதற்கு இடையிலே தொழுகை காமத்து சொல்லப்பட்டு பெருமானார் ருக்குவுக்கு போயிட்டாங்க. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு மனசெல்லாம் அடிச்சுக்குது, ஒரு ரக்காத் போயிடுமே, ஒரு ரக்காத் போயிடுமே, ஒரு ரக்காத் போயிடுமே, மனசெல்லாம் அடிச்சுக்குது. பெருமானார் எழுவதற்கு முன்னால் போய் சேர வேண்டுமே. கரெக்டாக போயிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எழவிடாமல் ஜிப்ரீல் பிடித்து கொண்டார்கள். கிடைச்ச உடனே ரக்காத்து கிடைச்ச உடனே அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டாங்க. ஆனந்தத்தில் அல்ஹம்துலில்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு. உடனே பெருமானார் அங்கிருந்து எந்திரிக்கிறாங்க. சமி அல்லாஹு லிமன் ஹமீதா. அந்த அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னவர் சத்தத்தை அல்லாஹ் கேட்டுட்டான். அதனால தான் என்னை பிடிச்சி வச்சிருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று சொல்ல, அங்கிருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பதில் கொடுத்தார்கள், ரப்பனா லக்கல் ஹம்து. ஒரு ரக்காத்தை கிடைக்க வைத்த ரப்புக்கே எல்லா புகழும். பெரியவரை மதித்ததால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு கொடுத்த பாக்கியம் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா. பெரியோரை மதிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு தொழுகையும் சொல்லித் தருகிறது, ஒவ்வொரு ரக்காத்தும் சொல்லித் தருகிறது. பெரியவர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள், அவர்கள் ஒடுக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல, இல்லையா? ஆனா இன்னைக்கு பெரியோர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? இல்லங்களில் எப்படி இருக்கிறது? சமூகத்தில் எப்படி இருக்கிறது? அல்லாஹு அக்பர். ஒரு அம்மா இப்ப இருக்குதா இல்லையான்னு தெரியல, இஸ்லாமிய சமூகத்தில் யாருமே முதியோர் இல்லத்தில் இல்லை, ரொம்ப குறைவு. ஆனால் கோயம்புத்தூரில் ஒரு அம்மா இருந்துச்சு, நூர்ஜஹான். படித்து அந்த அம்மா ஹெட்மாஸ்டராக இருந்து 2 பிள்ளைகள், ஒருவர் ஆஸ்திரேலியாவிலே, ஒருவர் அமெரிக்காவில், யுஎஸ்ஏ. அந்த அம்மா அங்கே இருக்கு முதியோர் இல்லத்தில். இப்போ எல்லோரும் பார்க்க போயிருந்தப்ப அந்த அம்மா ஒரு சீட்டில் ஒரு ஸ்லேட் வச்சு எழுதி வச்சிருந்துச்சு, எங்களிடத்தில் பால் குடித்த மனித மிருகங்கள் அவ்வப்போது வந்து பார்த்து செல்வார்கள். அந்த அம்மாவுக்கு எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும். அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். பெற்று வளர்த்து ஆளாக்கி உருவாக்கிய அந்த பெற்றோர்கள் கூட, பெரியவர்கள் கூட மதிக்கப்படாத அவலம். ஆனால் பெருமானார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அன்பிற்குரியவர்களே, அந்த தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது, உங்களுக்கான கண்ணியமும் ரிசுக்கும் அவர்களால் கிடைக்கிறது, உணருங்கள். 5ஆவதாக, ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்த சமூகம் அடிமை சமூகம். அடிமையே இல்லாத ஒரு நிலையை பெருமானார் தானே உருவாக்கி கொடுத்தார்கள். ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருந்த அடிமைகளுக்கு பெருமானார் கொடுத்த வாழ்வு, அல்லாஹு அக்பர். எத்தனை பேர்களை பெருமானார் உரிமை விட்டார்கள், வரலாறு பேசுகிறது. ஸைத் ரலியல்லாஹு தஆலா பெருமானாரால் உரிமை விடப்பட்டு உயர்வாக்கப்பட்டவர்கள். அடிமையை உரிமை விட்டுட்டோம்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அப்படியே வச்சிருக்கல. ஸைத் இப்னு ஹாரிஸா, ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்து ரசூலுல்லாஹ் உரிமை விட்டு எந்த அளவுக்கு மாறினாங்க தெரியுமா? ஸைத் இப்னு ஹாரிஸா உயர்வு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை நேரடியாக பார்க்கிற பாக்கியத்தை பெற்றார்கள். ஸைத் ரலியல்லாஹு தஆலா வரலாறு பேசுகிறது. பிலால் ரலியல்லாஹு தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹுவால் உரிமை விடப்பட்டார்கள். ஜின்னீரா, வரலாறு நீண்டு கொண்டே செல்கிறது. இதில் என்ன ஆச்சரியம் தெரியுமா? சுஹைபே ரூமி, சல்மானே ஃபாரிசி, பிலாலே ஹபஷி,
3 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. அபூ சுஃபியான் அந்த வழியாக போயிட்டு இருக்கிறார். என்ன இஸ்லாத்துக்கு வரல அபூ சுஃபியான். பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்களாம், என் கையில் மட்டும் அபூ சுஃபியான் கிடைச்சா முடிச்சிரு வேண்டாங்க. இந்த வார்த்தையை கேட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, என்ன பிலால், ஒரு சமூக தலைவரை பார்த்து சொல்லுகிற வார்த்தையா? என்ன பிலால், அபூ சுஃபியானை பார்த்து என்ன வார்த்தை சொன்னீர்? ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்றாங்க பிலால் ரலியல்லாஹு, ரசூலே, உஹது போர்க்களத்திலே உங்களை பற்றி வதந்தியை கிளப்பியவர் அவர், நீங்கள் இறந்து விட்டதாக செய்தி சொன்னவர் அவர், பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்தவர் அவர். இஸ்லாத்துக்கு வல்ல அவரை பற்றி நான் சொன்னேன். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு கோபப்பட்டு விட்டார்கள். பெருமானாருக்கு உற்ற தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹுவை அழைத்து சொன்னார்கள், என்ன தெரியுமா? பிலால் மன்னிக்கவில்லை என்றால் அபூபக்கரே உங்களுக்கு சொர்க்கம் இல்லை. அந்த ஒடுக்கப்பட்ட அடிமையாக இருந்து விடுதலையான பிலால் ரலியல்லாஹுவுக்கு ரசூல் கொடுத்த மரியாதை, அல்லாஹு அக்பர். அவரிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பு கேட்டாங்க. அபூதர் ரலியல்லாஹு தஆலா பிலால் ரலியல்லாஹுவை சொன்னார்களே, நீக்ரோவின் மகளே, கடைசியில் பெருமானார் இன்னும் ஐயாமுல் ஜாகிலியாவில் தான் இருக்கிறாயா? அபூதர் செவத்த மேனி கீழே படுத்துக்கிட்டு, பிலால் ரலி அவர்களே, அடிமையை சொல்றாங்க, உங்கள் காலை தூக்கி என் முகத்தில் வையுங்கள். என்ன சமூகத்தை ரசூலுல்லாஹ் தூக்கி பிடிச்சாங்க? அடிமை சமூகத்தை அழகாக உயர்த்தினார்கள். இன்றைக்கு அடிமைகள் இல்லை, ஆனாலும் வேலையாட்கள் இன்றைக்கு ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களா, உயர்வாக பார்க்கப்படுகிறார்களா? வேலையாள்களுக்கு வேலை கொடுக்கும் போது கஷ்டமான வேலையை கொடுத்தா நீங்க கூட சேர்ந்து ஒத்துழைக்கணும். காமராஜருடைய வரலாற்றில் நீங்க படிக்கலாம், எழுதுவீங்க. காமராஜருடைய வரலாறு, கர்ம வீரர் காமராஜர். எல்ஐசி பக்கத்தில் இருக்கிற அந்த மேம்பாலத்தில் ஒரு மூட்டை தூக்குறவர் வண்டியை தள்ளிக்கிட்டு போறார். காரில் இறங்கி வேகமாக போய் காமராஜர் இவர் சேர்ந்து வண்டியை தள்ளி விடுறார். அப்போ கூட இருந்த பிஏக்கள்லாம் போய் சொன்னால் நாங்கள் தள்ளியிருப்போமே. அதை காமராஜர் சொன்னாராம், வேர்வையோடு வேலை செய்பவன் கஷ்டமான வேலையை கொடுக்கிற போது உடன் சேர்ந்து நாமும் பாடுபட வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொன்னதாக கண்ணியமிகு காயிதே மில்லத் சொல்லி இருக்கிறார். நபிகள் நாயகம் இப்படித்தான் நடப்பார்கள், ஒரு சமூக தலைவர் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று கண்ணியமிகு காயிதே மில்லத் சொன்னதை நான் செய்கிறேன் என்று சொன்ன காமராஜரின் வரலாறை பார்க்கிறோம். வேலையாளு அவனுக்கு நம்மள மாதிரி தானே குடும்பம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. சில பேர் ஊருக்கே கொடுப்பார், பெரிய கொடைவள்ளல். ஆனா வேலை செய்யறவனை பார்க்கவே மாட்டார். அவன் மாவன் செத்து சுடுகாடாயிட்டு இருப்பான், சுண்ணாம்பா போவான். கண்டுகொள்ளாத சூழல். மார்க்கம் இதை சொல்லவே இல்லை. உங்களுக்கு ஜகாத்தின் கடமை இருக்கிறதா? உங்கள் உறவுகள், அதற்கு பிறகு உங்களிடத்திலே வேலை செய்பவர்கள், ஒடுக்கப்பட்டவர்களை மேலே தூக்குங்கள் என்று மார்க்கம் சொல்கிறது. ஆறாவதாக மதுலூம், அநீதி அளிக்கப்பட்டவர்கள். அல்லாஹு அக்பர். அநீதி அளிக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்ட சமூகம் அநீதி அளிக்கப்பட்டவர்களுக்கு துணை நிற்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நிலையிலும் மனிதர்களுக்கு அல்ல, மிருகங்களுக்கே துணை நின்றார்கள். அல்லாஹு அக்பர். அநீதி அளிக்கப்பட்ட ஒட்டகம் வந்து சொல்லுது ரசூலுல்லாஹ்ட்ட, ஏ எஜமான் என்ன பாடா படுத்தின நாயகமே. எல்லா பொருளும் எல்லா மிருகங்களும் ரசூலோடு பேசி இருக்கிறது. ஏ எஜமான் பாடா படுத்தினான் ரசூலே, நீங்க தான் கேட்டு கொடுக்கணும் ரசூலே. உமன் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைச்சாங்க, நீ வளர்க்கிற ஒட்டகத்தை ஏன் இவ்வளவு கடினமாக நடந்து கொள்கிறாய்? அந்த ஒட்டகத்திற்கு ஒழுங்காக உணவு கொடு, எவ்வளவு கொடுக்கிறாயோ அதற்கு ஏற்றவாறு சுமைகளை கொடு என்றார்களே தஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஹதீஸினுடைய இன்னொரு தொடர் இப்படி இருக்கிறது. ஒரு சஹாபி ஒருவர் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்வார், என் ஒட்டகம் என்ன பாடா படுத்துது ரசூலே, எனக்கு அநீதி அளிக்குது ரசூலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டகத்தை கூப்பிட்டு விடுவாங்க. ரெண்டு பக்கம் கேட்டு தீர்ப்பு சொல்லுகிற பழக்கம் ரசூலுக்கு உண்டு. இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு அப்படிலாம் கிடையாது. நீதிபதி நிதியை நீட்டினால் நீதி வளையும், அது இந்த காலம் இல்லையா?
எங்கு பார்த்தாலும் நிதிக்குத்தான் மரியாதை. அதனால தான் உள்ள நுழையும் போதே அழகா போட்டிருப்பாங்களா இல்லையா? உள்ள நுழையும் போதே என்ன போட்டிருக்கிறாங்க? தள்ளு. ஆபீஸ்க்குள்ள போகும்போதே தள்ளுனா தான் வேலை நடக்கும். உள்ள இருந்து வரும்போது இழு, காசு கொடுக்க வேண்டாம், இழு இழுன்னு இழுத்து விடுவேன். சொல்லாமல் அழகாக சிம்பாலிக்காய் சொல்லுவார்கள் இன்றைய உலகத்திலே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அந்த ஒட்டகத்தை கூப்பிட்டு வந்தாங்க. ஒட்டகம் வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், உன் எஜமான் சொல்றதெல்லாம் சரியா? சரிதான். என் எஜமான் எனக்கு உணவு கொடுக்காமல் அவர் சாப்பிட்டதே இல்லை ரசூலே. எனக்கு தண்ணீர் கொடுக்காமல் அவர் குடித்ததே இல்லை ரசூலே. என் மீது சுமைகளை ஏற்றுவதில்லை ரசூலே. என் எஜமானனை போல நல்லவர் யாருமே இல்லை ரசூலே. காலையிலிருந்து மாலை வரை உழைக்கிற என் எஜமான் மகரிபு தொழுது விட்டு இஷா தொழுகாமலே தூங்கி விடுகிறார் ரசூலே. அவர் எழுகிற வரை தொழுகிற வரை நான் அழுகிறேன் ரசூலே. எதிர்த்து தொழுதுட்டார்னா அழுகையை நிறுத்திடுறேன் ரசூலே. அந்த சஹாபி பாஞ்சு போய் நெத்தியில முத்தமிட்டார். நாம் எவ்வளவோ அநீதி அளிக்கிறோம், ஆனால் அது என் மீது எவ்வளவு பாசமாக இருந்திருக்கிறது. உலகத்தில் இருக்கிற எதுவும் மனிதனுக்கு அநீதி அளிக்கவில்லை, ஆனால் மனிதன் தான் மனிதனுக்கு அநீதி அளிக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் மதுலூம்களாக, அநீதி அளிக்கப்பட்டவர்களாக இந்திய திருநாட்டில் வாழுகிறார்கள். நம்முடைய துஆக்கள் எவ்வளவு மக்பூல். வக்ஃப் வாரிய சட்ட மசூதா, அநீதி அளிக்கப்பட்டிருக்கிறோம். அநீதி அளிக்கப்பட்டவர்கள் வாக்குகளை செலுத்த வேண்டும் என்ற அந்த உரிமை கூட தெரியாத அளவுக்கு அநீதி அளிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் அக்பர். இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை பெருமானார் தூக்கி நிறுத்தினார்கள். யாரெல்லாம் அநீதி அளிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை உயர்த்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஹலஃபுல் ஃபுலூல் ரசூலுல்லாஹ் நுபுவத்துக்கு முன்னாடியே அதானே நடத்தினாங்க. அநீதி அளிக்கப்பட்டவர்களுக்கு தட்டி கேட்கிற சங்கம், அதுதான் ஹலஃபுல் ஃபுலூல். பெருமானார் வாலிபத்திலேயே உருவாக்கிய சங்கம். ஏழாவதாக இன்றைக்கு சமூகத்தில் குழந்தைகளும் அநீதி அளிக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு எந்த தாயும் தகப்பனும் நான் நல்ல குழந்தை வளர்க்குறேன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா யாருமே வளர்க்கலை, எல்லாம் செல்போன் தான் வளர்க்குது. சோசியல் மீடியாக்கள் தான் குழந்தைகளை வளர்க்கிறது. நாம் இருந்த காலம் விளையாண்ட காலம். கிட்டிப்புள்ள விளையாடுவோம், குண்டு விளையாடுவோம் இல்லையா, கிரிக்கெட் விளையாடுவோம். இந்த விளையாட்டெல்லாம் இன்னைக்கு எல்லாம் போச்சு. ஃபயர் அப்படிங்கிறான், என்னமோ தீ பத்திக்குச்சுன்னு பார்த்தா அவன் செல்போனுக்குள்ள உட்காந்துருக்கிறான். உட்காந்துக்கிட்டு ஃபயரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறான். வருத்தப்பட வேண்டிய செய்தி, இன்றைக்கு குழந்தைகள் அநீதி அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த தாய்மார்கள் குழந்தைகளின் விஷயத்தில் அக்கறை எடுக்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம். செல்போன் இல்லைன்னா அந்த புள்ள சாப்பிட்றது இல்லை. ஒரே நேரத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு காலம் 80s இருந்தது. எப்படி இருக்கும் என்றால் சந்தோஷத்திலேயே இருப்பார்கள். கொஞ்ச நேரம் சந்தோஷம் இருக்கும், கொஞ்ச நேரம் வலி இருக்கும். ஒரு காயமாயிருச்சுன்னா ஒரு 2 மணி நேரம் வலி இருக்கும், 2 மணி நேரம் சந்தோஷம் இருக்கும். நீண்ட சந்தோஷங்கள், நீண்ட வலிகள், இதெல்லாம் மூளைக்கு ஆரோக்கியத்தை தந்தது. இப்போ அப்படி இல்லை. நேரத்துக்கு நேரம் அந்த செல்போன் பார்த்தோன்னு திடீர்னு அடிக்கிறான், கவலை வந்துடுது, திடீர்னு சந்தோஷம், திடீர்னு துக்கம், திடீர்னு எல்லாம் திடீர் 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 என்று மாறி இவனுடைய மூளையும் திடீர் மூளையாய் மாறி போகிறான். அப்பனை கொல்லணும்னு நினைச்சா முடிச்சிடறான். நான் சொல்லவில்லை, இறை என்பது ஒரு அழகான புத்தகம் எழுதியிருக்கிறார், எல்லாருமே வாங்கி படிங்க. மூளைக்குள் சுற்றுலா. அந்த புத்தகத்துக்கு பேர் ரொம்ப அழகான புத்தகம், மூளைக்குள் சுற்றுலா. இன்றைக்கு இருக்கிற சிறுவர்களின் மூளைகளை பற்றி சுற்றுலாவுக்கு செல்லுங்கள். அந்த மூளைகள் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் மூளையில் அமர்ந்து கொண்டு யோசியுங்கள். வருங்கால பிள்ளைகள் இன்றைக்கு நமக்கு கிடைப்பார்களா? வருங்கால பிள்ளைகள் நமக்கு கிடைப்பார்களா என்றால் இல்லை. நமக்கெல்லாம் நண்பர்கள் இருக்கிறார்கள், இந்த காலம் வரைக்கும் நண்பர்கள். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு சோசியல் மீடியா நண்பர்கள். எங்கேயோ ஜப்பானில் ஒருத்தர் இருக்கிறான், அவனோட பேசிக்கிட்டு இருக்கிறான், திடீர்னு அவன்கிட்ட திட்டுறான், அவன்கிட்ட பேசுகிறான், அவன்கிட்ட இது பண்ணுறான், அவன்கிட்ட முறைக்கிறான். கூட இருக்கிற நண்பர்கள் இல்லை, எல்லாம் சோசியலோடு சோசியல் மீடியாக்களாய் உலகத்தை கைக்குள்ளே வைத்துக் கொண்டு கண்டதையும் நினைக்கிற அவலம். நாம சின்ன குழந்தையா இருக்கும் போது கதை சொல்லுவாங்க. இன்னைக்கு கதை சொல்லுகிற தாய்மார்கள் இருக்கிறீர்களா? நீடூர்ல இருக்கிறீங்க. ஏன்னா நான் ஊருக்கு போகணுமா இல்லையா? மற்ற ஊர்களில் காணவில்லை. வரலாறு சொல்லுகிற
அடிக்கடி சொல்றது உண்டு, எங்க நன்னி கிழிஞ்ச பாயில படுத்திருப்போம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வானத்தில் பறந்ததை சொல்லிட்டு இருப்பாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வானத்தில் உலக சக்கரவர்த்தி இல்லையா, ஒரு பெரிய ஜம்காலத்தை வச்சு வானத்தில் பறப்பாங்க. அங்கதான் பார்லிமெண்ட் நடக்கும். படுத்திருக்கிறது நாம கிழிஞ்ச பாயில. கிழிந்த பாயில் உயர்ந்த கருத்துக்கள். இன்னைக்கு உயர்ந்த மெத்தையில் கிழிந்த கருத்துக்கள். மெத்தல ஜம்முண்டு லட்ச மெத்த, ஆனா அங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல குப்பை. ₹1,00,000 மெத்தையிலே இருந்து கொண்டு என்ன நபிமார்களின் வரலாறு பேசப்படுகிறதா, பார்க்கப்படுகிறதா? வலிமார்களின் வரலாறுகள் பார்க்கப்படுகிறதா, பேசப்படுகிறதா? இல்லை. இன்றைக்கு குழந்தை வளர்ப்பு பெரிய சவால். அந்த குழந்தைகள் இன்றைக்கு எப்படி மாட்டி இருக்கிறார்கள்? அல்லாஹு அக்பர். குழந்தைகளை காப்பாற்ற வேண்டிய சூழல் இருக்கிறது. குழந்தைகளுக்கு உபதேசம் செய்ய வேண்டி இருக்கிறது. ஒரு நேரமாவது, தாய்மார்களை கவனித்துக் கொள்ளுங்கள், 3 நேரத்தில் ஒரு நேரமாவது எல்லோரும் அமர்ந்து சாப்பிடுகிற பழக்கம் வேண்டும். இனி வரும் காலத்தில் நம் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டுமானால் ஒரு நேரம் அந்த சாப்பிடுகிற போதே நல்லது கெட்டது அத்தனையும் பகிரப்பட வேண்டும். உணவோடு சேர்ந்து பகிரப்பட வேண்டும். பிள்ளைகளை தன்னோடு அணைத்து அழகாக, அந்த வளர்ற பருவம், கொடி வளர்ற பருவம், எங்க கம்பு கிடைக்குதோ அங்க சுத்திரும். அந்த கம்பாய் பெற்றோர்கள் இல்லை என்றால் மற்றோர்களோடு சுற்றி கொள்ளும். அன்பிற்குரியவர்களே, நம்ம காலத்துல அப்படி பார்த்தாங்க, மாப்பிள்ளை பார்த்தாங்க, பொண்ணு பார்த்தாங்க. இப்ப அப்படிலாம் இல்லை. மாப்பிள்ளை எங்கன்னா ஜப்பானுங்கிறான், பொண்ணு இங்க. திடீர்னு பார்த்தா பொண்ணு இங்க இருக்குது, மாப்பிள்ளை இங்க இருக்கிறாரு, அவர் அமெரிக்காங்கிறான். கடைசியில் எப்படியோ ஒரு வழியா எப்படியாவது கொஞ்சம் நல்லவனா இருந்துச்சுன்னா இஸ்லாத்துக்கு கூட்டு வந்த வந்து வேற புதுசா வேற சொல்லிடுறான். நாம வந்து ரொம்ப நாள் அப்படியே தாவா பண்ணிக்கிட்டே இருந்தோமா, இவர் தாவா பண்ணாராம். காதலுக்கு தாவான்னு வேற பேர் வச்சிருக்கிறான். இப்ப புதுசா தாவாவில் வந்து இப்ப வந்துட்டாங்க புதுசா. நவுது பில்லா. அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு காதல் கருமாந்திரங்கள். இன்னொரு பக்கம் பார்த்தால் சேட்டு என்ற தொல்லைகள் சிறு வயதிலிருந்தே பழக்கப்படுகிறது. சேட்டையிலேயே பெரிய சேட்டை சேட் பண்ற சேட்டை தான். ஒரே படுக்கையில் இருந்து கொண்டு கணவனோடு படுத்துக் கொண்டு அடுத்தவர்களோடு சேட் செய்கிற சேட்டையை விட கொடுமையானது எது இருக்க முடியும்? இது குழந்தைகளிலிருந்தே இன்றைக்கு உருவாக்கி வருகிறது. நம்முடைய பிள்ளைகள் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளை உயர்வாக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களை சார்ந்தது. அல்லாஹு அக்பர். அடுத்ததாக 8வது, பெண் பிள்ளைகள். தாம் பொம்பளை பிள்ளை, சொத்துக்கள் இல்லை என்று சொல்லி அவர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள். உங்களுக்கெல்லாம் கல்யாணத்திலேயே நகையை போட்டாச்சு, அதனால சொத்து இல்லை. இன்னைக்கும் நம்ம இஸ்லாமிய சமூகத்தில் சொத்து இல்லை. ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எப்படி நடக்க வேண்டும் என்று மார்க்கம் அழகாக தீர்மானித்திருக்கிறது. நுஅமான் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் இடத்தில் வருகிறார்கள். சொன்னாங்க, எங்க வாப்பா எனக்குன்னு சொல்லி தோட்டத்தில் மரங்களை நட்டு வைத்திருக்கிறார். ஒரு சகோதரர்கள்லாம் இருக்கிறாங்க, என் மீது கொண்ட பாசத்தால் நட்டு வைத்திருக்கிறார். பெருமானார் உங்க வாப்பாவை கூப்பிடுங்க, தகப்பனார் வர்றாரு, அவருக்காக நீ நட்டு வச்சிங்களா? ஆமாம் நட்டு வச்சிருக்கிறேன், என் பிள்ளை சொன்னதெல்லாம் கேட்பாரு, அதனால் இவ்வாறு நான் செய்திருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். நாளை மறுமையில் ரப்பு உங்களை பார்த்து இப்படித்தான் திருப்புவான், எல்லோருக்கும் மத்தியில் சரிசமமாக நடங்கள். அது என்ன குழந்தைகளுக்கு மத்தியிலேயே ஏற்றத்தாழ்வு? நீங்க நிறைய நடக்குது, பிள்ளைகளுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வு. அல்லாஹ் அக்பர். ஒரு பிள்ளையை மதிக்குதல், இன்னொரு பிள்ளையை மிதிக்குதல், இது சமூகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது, காலம் காலமாய் நடக்கிறது. ஆனால் மார்க்கம் இதை கடுமையாய் பேசுகிறது. அடுத்ததாக லராமில், விதவைகள். இது குறிச்சே 1 மணி நேரம் பேசணும். ஒடுக்கப்பட்டவர்களா இன்றைக்கு அப்பாவி விதவைகள். ஒரு பக்கம் கணவன் இறக்கிறான், கணவனால் கைவிடப்படுகிறார்கள், ஒரு காரணமும் இல்லாமல் அறியாமல் கைவிடப்படுகிறார்கள். பெற்றவர்கள் பார்க்கிற போது உயிர் போய்விடுகிறது. தாம் பிள்ளை, வாழ வேண்டிய பிள்ளை, வாளாய் வெட்டியாய்
30 வயசுல 25 வயசுல தகப்பனாரை பார்க்கிற போது, தாயாரை பார்க்கிற போது யார் ஏற்பார்கள்? அல்லாஹ் அக்பர். ஒரு காரணமும் இல்லை, ஒரு காரணமும் இல்லை. உட்கார்ந்து 5 நிமிஷம் பேசினா எல்லாம் சரியா போயிடும். இந்த செல்போன் தொல்லைகள் நான் சொல்வதுண்டு, உங்களிடத்திலே பகிர்கிறேன். முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் புருஷன் பொண்டாட்டி சண்டை இல்லாமல் உலகத்தில் இல்லவே இல்லை. சண்டை இல்லாத வாழ்க்கை இருக்கா? ஆதம் அலைஹிஸ்ஸலாமே சண்டை போட்டிருக்கிறார், அவ்வா அலைஹிஸ்ஸலாம் கூட. ஆனால் நாம் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப சண்டை எப்படி வரும்னா, புருஷன் பொண்டாட்டி சண்டை வந்தோடனே இந்த அம்மா கடிதம் எழுதும், கடிதம் போடும். இந்த மாதிரி என் வீட்டுக்கார் இப்படி செய்கிறாரு, என் மாமனார் இப்படி செய்கிறாரு, மாமியார் இப்படி செய்வார், அத்தா உடனே வந்து கூட்டு போங்கத்தா. இந்த கடிதம் போய் சேர்றதுக்கு ஒரு 3 நாள் ஆகும். அவர் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பிறட்டு வர்றதுக்கு ஒரு 3 நாள் ஆகும். வந்தால் ஒரு வாரம் கழிச்சு வந்தா 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே பிள்ளையே கேட்கும், என்னத்தா சொல்லிக்காமல் வந்துட்டீங்க, சொல்லிக்காமல் வந்துட்டீங்களே. அட கழுத, நீ தானே கடிதம் போட்டு கூப்பிட்ட. ஒரு வாரத்தில் எல்லாம் முடிஞ்சிடும். இது நாம் பார்த்த 80s. ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லை. சண்டை போடுறதுக்கு முன்னாடியே செல்ஃபோனை ஆன் பண்ணி வச்சுட்டு தான் சண்டையே ஸ்டார்ட்டு. செல்ஃபோன் என்ன பேசுகிறாங்க பார்த்தீங்கன்னாம்மா, என்ன பேசுகிறாங்க, வீட்டுக்காரர் என்ன பேச்சு பேசுகிறான், அந்த அம்மா என்ன பேச்சு பேசுது. இதை கேட்க கேட்க அந்த பிள்ளையுடைய தகப்பனுக்கு அப்படியே சூடு ஏறி ஏறி பிரஷர் அதிகமாகி அதிகமாகி அதிகமாகி, அம்மா ஓலாவுக்கு ஃபோன் பண்ணுறேன், ஓடி வந்துரு, முடிஞ்சு கதை. அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹுவை தவிர மற்ற அத்துணை பேர்களையும் விதவைகளைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் பிடித்தார்கள், கரம் ஏற்றினார்கள். அபலைகளாக இருந்த விதவைகளுக்கு வாழ்வு கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கோ 35-40 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த விதவைகள் படுகிற பாடு வெளியையும் சொல்ல முடியாம, தன் வீட்டு நிலைகளை வெளியையும் சொல்ல முடியாம, மற்றவர்களுக்கும் பாரமாக இருக்கக்கூடாது என்று நினைத்து திருப்பூருக்குள் செல்லுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற விதவைகளில் 40% தாய் தகப்பன் கஷ்டப்படுகிறார்கள் என்பதற்காக வேலை செய்கிறார்கள், வேலை செய்கிறார்கள். திருப்பூருக்குள்ள போனா எல்லா கணவனால் கைவிடப்பட்டவர்கள், கணவன் இறந்து போனவர்கள், நம்ம இஸ்லாமிய பெண்மணிகள். அதுல எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அவளே கைவிடப்பட்டு இருக்கிறான்னு உதவி செய்யலான்னு பார்த்தா அதிலே கை வைக்கிற நிறைய ஆண்கள் தற்குறிகள். எத்தனை சோதனைகள், எத்தனை சோதனைகள். அபலைகளாய் இதற்கு சமூகம் என்ன பதில் சொல்ல போகிறது? இதற்கு பதிலே இல்லாத இந்த உலகத்தில் விதவைங்கிற தமிழ் வார்த்தைக்கு அப்படியே ஆம்பளை கல்யாணம் பண்ணாம இருந்தான்னு சொன்னா விதவன்னு சொல்ல முடியுமா? இவளுக்குண்டே சில பேர் வச்சிருக்கிறான் தமிழன். ஆம்பளைக்கு அது இல்லை, வாளா வெட்டி, வாளா வெட்டன்னு சொல்ல முடியுமா? சில பேர்கள் ஒடுக்கப்படுகிறது. நீங்க இந்த வகையில இந்த ஒண்ணை எடுத்து வச்சு இஸ்லாத்திற்குள் நுழையுங்கள். விதவைகளுக்கு வாழ்வு கொடுத்து ராணியை போல் வாழ வைத்தவர்கள் கண்மணி ரசூலை தவிர வேறு யார் இருக்க முடியும்? வேறு யார் இருக்க முடியும்? அதுல இன்னொரு பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? விதவைகளுக்கு அரசாங்கம் பணம் அனுப்ப வேண்டும் என்று முஆவியா ரலியல்லாஹு தஆலா கட்டளை பிறப்பிக்கிறார்கள். விதவைகளுக்கு அரசாங்கத்திலிருந்து போக வேண்டும். ஒவ்வொரு மஹல்லாவில் இருக்கிற விதவைகள் கணக்கெடுக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு ஜமாஅத்து பொறுப்பேற்க வேண்டும். அவர்களின் கண்ணீர் கடுமையானது. மார்க்கம் சொல்கிறது, ஒடுக்கப்பட்டவர்களை கைப்பிடியுங்கள். நிறைவாக மசாக்கின்கள், ஏழைகள் ஒடுக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். இந்த ஏழைகளையும் தூக்க வேண்டிய பொறுப்பு. அதனாலதான் ஜக்காத்து சதக்கா இதெல்லாம் எதுக்கு மார்க்க சொல்லுதுன்னா, இந்த சமூகத்தில் ஏழை இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே வாங்கும் கரமாக இல்லாமல் கொடுக்கும் கரமாக மாறுவதற்கு என்ன வழி? மார்க்கம் அதை சொல்லி தருகிறது. அபூதாவுதுல ஒரு ஹதீஸ் வரும். ஒரு வாலிபர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒண்ணுமே இல்லைன்னு யாசகம் கேட்கிறார்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் என்ன இருக்குன்னாங்க. கேட்டவொன்னே கொடுத்துடக்கூடாதான். வீட்டில் என்ன இருக்குன்னாங்க. ஒரே ஒரு சட்டி தான் இருக்குது, ஒரு பழைய போர்வை இருக்குன்னாங்க. பெருமானார் எடுத்து வாருங்கள் என்றார்கள். எவ்வளவு அற்புதமான உதாரணம்! எடுத்து வாருங்கள் என்றார்கள். எடுத்து வரப்படுகிறது. இதை யாராவது நீங்கள் வாங்குகிறீர்களா? பழைய பானையையும் மண்பானையும் பழைய ஆக கிழிஞ்சு போன போர்வையை யாராவது வாங்குவாங்களா? பெருமானாரின் முகம் அறிந்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, நான் வாங்கி கொண்டு 1 தீனார் தருகிறேன் ரசூலே. பெருமானார் மீண்டும் கேட்டார்கள், இதை யாராவது வாங்குகிறீர்களா? இதை யாராவது வாங்குகிறீர்களா? மீண்டும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவே சொல்லுகிறார்கள், 2 தீனார் கொடுத்து வாங்கிக் கொள்ளுகிறேன் நாயகமே. உஸ்மான் ரலியல்லாஹு வாங்கிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1 தீனாருக்கு அன்றைக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி கொடுத்து விட்டு 1 தீனாருக்கு கோடாரி வாங்கி வா என்று பிடிபோட்டு கொடுக்கிறாங்க. கொடுத்த நாயகம் ஃபாலோ பண்றாங்க. 15 நாளைக்கு பிறகு என்னிடத்தில் வர வேண்டும். 15 நாளைக்கு பிறகு என்னிடத்திலே வர வேண்டும். இங்கு வரலாறு 2ஆய் பிரிகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, நீங்க எல்லாம் கேட்கலாம், அந்த போர்வையையும் அந்த சட்டியையும் வாங்கிட்டு போய் என்ன செஞ்சாங்க? ஹாசியாவில் எழுதுகிறார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு வாங்கி கொண்ட உஸ்மான் ரலியல்லாஹு யாருக்கும் தெரியாமல் அவர் வீட்டிலேயே சென்று இது என் அன்பளிப்பு என்று கொடுத்து விட்டார்கள். அவரின் கண்ணியத்தையும் கௌரவத்தையும் பாதுகாத்தார்கள். இருக்கிற ஒன்று கூட என் தோழரின் வீட்டிலிருந்து என்னிடத்தில் வந்து விட்டதே, அவர் என்ன செய்வார் பாவம். அதனால் போய் இது என் அன்பளிப்பு என்று கொடுத்து விட்டார்கள். 15 நாள் உழைக்கிறார். நிறைய பொருளோடு வர்றாரு. கோடாரி கழுத்தில் இருக்கு. பெருமானாட்ட வர்றாரு, ரசூலே நான் உழைச்சேன், கூலி வேலை செஞ்சேன், அல்லாஹ் எனக்கு காசை கொடுத்துட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ கையேந்துவதை விட இது சிறந்தது. யார் உலகத்தில் கையேந்தி பிழைக்கிறார்களோ நாளை மறுமையில் எழுப்பப்படுகிற போது முகத்தில் கன்னத்தில் சதையில்லாமல் எழுப்பப்படுவார்கள். என்ன வார்த்தைகள்! இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம், ஏழை சமூகத்தை பெருமானார் 10 ஆண்டுகளில் மதீனாவிலே ஜக்காத்தை வாங்க ஆள் இல்லை. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா 8 வருடம் யமனில் இருந்தார்கள். 8 வருடத்தில் ஜக்காத்தை பெற ஆள் இல்லை. உயர்த்தி பிடித்தார்கள். ஏழைகளையும் உயர்த்த வேண்டிய, இன்னைக்கு நம்மால் அப்படி இல்லை. ஜக்காத்து கையிலே தனியா விற்கிறான், ஜக்காத்து சேலைண்டே தனியா விற்கிறான். அப்ப ஏழைய ஏழையாவே வச்சிருக்கணும், பணக்காரனாவே இருக்கணும். இந்த சித்தாந்தம் தானே இன்றைக்கு கடைசியில் நமக்கே உதைக்கிறது. ஒரு அம்பானியும் ஒரு அதானியும் தான் இருக்க வேண்டும், பாக்கெல்லாம் அப்படியே தான் இருக்கணும் இல்லையா? அல்லாஹு அக்பர். கார்ப்பரேட் சித்தாந்தங்கள் இதை உடைத்து விட்டு மார்க்கம் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான வழிகளை காட்டி இருக்கிறார்கள். அந்த வழிகளை ஏற்று நடக்கிற தௌஃபீக்கை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்குவானாக. வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.